உங்களுக்கு தமிழ்ல பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றின வீடியோ இன்னைக்கு போட போகிறோம் அப்படிங்கிறத. ஆமாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வெள்ளையங்கிரி மலை போயிட்டு வந்தோம் இப்போ ரீசெண்டாக இடையில. அதை பற்றின ஒரு வீடியோ தான் போடலாம், மேக் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. அங்கே போன அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரி ரெடி ஆகி போகலாம், எந்தெந்த மாதிரி திங்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து என்னோட பர்சனல் அனுபவத்திலேருந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. ஃபஸ்ட்டு நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏற்கனவே வெள்ளையங்கிரி மலைக்கு போயிருக்கேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். நம்ம அந்த குற்றாலம் போகும்போது கூட அவன் சொன்னான், நான் வந்து வெள்ளையங்கிரி மலையிலே ஏறிட்டேன், இதில் ஏற முடியல அப்படின்னு சொன்னான். அது அவ்வளோ பெரிய மலையா, என்னையும் போச்சொல்ல கூப்பிடு, நானும் வந்து உன் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வருஷம் ட்ரிப்பு போட்டிருந்தாங்க. அவன் போனது போன வருஷம், இந்த வருஷம் அதே மாதிரி ட்ரிப்பு போட்டிருந்தாங்க. அவன் நீ வரியா அப்படின்னு கேட்டிருந்தான். நானும் வரேன் அப்படின்ட்டேன். அப்போ ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் கிளம்பி போயாச்சு. இங்கேருந்து வேனில் தான் போனோம். ஓட்டு 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 நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். எல்லாரும் பெரியவங்க, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் யங் ஸ்டேஜ். அப்போ போகும்போது என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் வந்து அங்கே போய் சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படியெல்லாம் பிளான் பண்ணல. நாங்கள் இங்கேருந்து வேனில் போகிறதுனால ஒரு 3 கேனு, பெரிய கேன் தண்ணி கேன் இருக்கு இல்லையா, அங்கே 3 தண்ணி கேன் நிறைய தண்ணியை பிடிச்சி கொண்டு போயிருந்தோம். மறுநாள் அதாவது காலையில் மதியம் மலை ஏறும்போது சாப்பிட்றதுக்கும் எல்லாத்தையும் ஃபுட்டு இங்கேருந்தே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம். இட்லிக்கு தொட்டுக்கிற வந்து பொடி வச்சு கொண்டு போனோம். இட்லி பொடி, சட்னியோ சாம்பாரோ வச்சா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் சப்பாத்தி, மத்தியானத்துக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தோம். சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கு, அது ஒரு கரெக்டாக நாங்கள் வந்து இங்கே திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி போனோம். 3:45 இருக்கும். அங்கே போய் நைட்டு போகிறதுக்கு, அங்கே அந்த பிளேஸை ரீச் ஆகுறதுக்கு எங்களுக்கு வந்து 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30 மணி ஆனோடனே நம்ம வந்து இவ்வளோ நைட்டே ஏற வேண்டாம் அப்படின்ட்டு பெரியவங்களாம் முடிவு பண்ணி அங்கே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பார்த்துக்கலாம். ஒரு 4-5 மணி போல் மலை ஏற ஆரம்பிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி டீலாம் குடிச்சிட்டு தயாராகி நாங்கள் வந்து மேலே கிளம்புனோம். இவங்க எல்லாரும் தான் நாங்கள் எல்லாம் மேலே ஏற போனோம். இதை வந்து நம்ம மேலே ஏறதுக்கு முன்னாடி என்னென்ன கொண்டு போனோம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். மேலே ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு சில ஐட்டங்கள்லாம் கொண்டு போனோம். என்ன அப்படின்னா, காலைல சாப்பாடு, மதிய சாப்பாடு மேலே கொண்டு போயிட்டோம். அப்புறம் மெயினாக கொண்டு போக வேண்டியது தண்ணி கேனு. நீங்கள் சாப்பாடை கூட மறந்துடுற பிரச்சனை இல்லை, மேலே கடைகள் இருக்கும். அதாவது கடைகள்னால் ஹோட்டல் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டங்களே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மாங்காய், அப்புறம் அந்த முறுக்கு, சிப்ஸு, சீவல் அதெல்லாம் மேலே கடைகள் இருக்குது. அந்த கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து மெயினாக கொண்டு போகணும். ஏறும்போது உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் கடை இருக்காது, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் தான் கடை இருக்கும். தண்ணி தவிச்சது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தண்ணி இல்லைன்னா கஷ்டமாயிரும். அதனால் தண்ணி கொண்டு போகணும். நாங்கள் வந்து ஒரு 3 லிட்டர் கேன் கொண்டு போனோம். ஒரு 2 லிட்டர் கேனு, ஒரு 1 லிட்டர் கேன். நான் எனக்கு மட்டும் 3 லிட்டர் தண்ணி கொண்டு போனேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு, அவனுக்கும் 3 லிட்டர் தண்ணி அவன் கொண்டு வந்திருந்தான். அதே மாதிரி மற்றவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான தண்ணியை வச்சுருந்து ஒரு பேக்கில் வச்சுட்டு நாங்கள் கிளம்பினோம். முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, தண்ணி கேன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக் பாட்டிலை கொண்டு போகாதீங்க. நம்ம வந்து அதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. கொண்டு போகும்போது மலைக்கு கீழேயே நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் கேனில் ஒரு லேபிள் ஒட்டிடுவாங்க. அந்த லேபிளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துடுவோம் இல்லையா, வந்ததுக்கப்புறம் அந்த கேனை அவங்ககிட்ட காட்டிட்டு நம்ம கொடுத்த ரூபாயை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, நம்ம வந்து மேலே பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போகிறோம், அப்படி கொண்டு போயிட்டு அங்கேயே போட்டுட்டு வந்துடுறோம். நம்ம எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தானே அப்படிங்கிற பட்சத்தில் குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டு வந்துடுறோம். நம்ம அங்கே இருக்க காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாம் அங்கே அதை வந்து காட்டை நம்ம வந்து மலையை மாசுபடுத்துகிறோம். அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் தான் இருக்காங்களா ரொம்ப விவரமானாங்க. 20 ரூபா தானே போனால் போகுது அப்படின்ட்டு கேனை தூக்கி வீசி எறிஞ்சிடுறது. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கும்பல் கணக்க பிளாஸ்டிக் பாட்டில் மட்டுமே குமிஞ்சு கிடக்கு. அதுகளை நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கூட காட்டுறேன் பாருங்கள், நம்ம பண்ணுற ஒரு செயல் எப்படி விளைவாகுதுன்னு. அங்கே இருக்க ஒரு குரங்கு அங்கே இருக்க அந்த தண்ணி கேனை எடுத்து அதை பிச்சு அதில் இருக்க தண்ணியை அதை வந்து பிச்சு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க, அது தெரியாமல் முழுங்கிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஆபத்து தான். இந்த மாதிரி நம்மளையும் கெட்டது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு அறிவுரையாக கூட வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போகாதீங்க. அப்போ நாங்கள் எந்த கேன் கொண்டு போகிறது, பிளாஸ்டிக் தான் எங்கிட்ட இருக்குது, சில்வர் பாட்டிலாம் கொண்டு போனோம் அப்படின்னா ஓவர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட தண்ணி கேன் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்து ஈஸியாக தூர போட மாட்டோம், நம்ம எப்படியும் ரீயூஸ் பண்ணுவோம். நான் கொண்டு போனது இந்த 2 பாட்டில்ஸ் தான். இந்த மாதிரி இதை கொண்டு போனீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டலில் பேமெண்ட்டும் வாங்கலாம். ஏன்னா இதை நீங்கள் கொண்டு போனால் ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவீங்க. வீட்டில் இல்லைன்னா வாரி அடி வாங்கணும். இந்த ஒரு பயத்துக்காகவே ரிட்டர்ன் கொண்டு வந்துடும் இல்லையா, அதனால இந்த மாதிரி பாட்டில் கொண்டு போங்க. நீங்கள் தூரம் யூஸ் அண்ட் த்ரோவும் பண்ண மாட்டீங்க, நீட்டாக உங்களுக்கு தேவைன்னு கீழே கொண்டு வந்துடுவீங்க. ரைட், இதெல்லாம் முடிச்சிருவோம். அப்புறம் நிறைய இனிப்பு ஐட்டங்கள் கொண்டு போங்க சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் போனதுனால நாங்கள் வந்து ஆரஞ்சு வில்ல நிறைய கொண்டு போனோம். அங்கே நிறைய பேர் ஆரஞ்சு வில்ல தான் வாங்கிட்டும் போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிலருக்கு சுகர் பிரச்சனை இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க மேலே ஏறும்போது மூமெண்ட்லேயே இருக்கிறாங்க இல்லையா, சுகர் லோவாகும். அப்போது இந்த இனிப்பு மிட்டாயை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். இன்னொன்று நமக்கு அது வந்து வாயில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும், அதனால் தொண்டை எதுவும் வறண்டு போகாது. அந்த ஒரு காரணத்துக்காகவும் சாக்லேட் ஐட்டங்கள் கொண்டு போகிறாங்க. நான் வந்து புதுசாக போகிறேன் அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து எனக்கு அனுபவம் இல்லை. அப்போது எனக்கு வந்து இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் யாருக்குமே ஒருத்தர். அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன், இந்த மாதிரி போகிறோம். அவங்க எனக்கு சில ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய தேவைப்படும். அதே மாதிரி உட்காரும் போது சமணம் போட்டுலாம் உட்காராதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மெயினாக சொட்டர் எடுத்துக்கோங்க, முடிஞ்சால் ஒரு ரெயின் கோட் எடுத்துக்கோங்க இப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க போகும்போது மழை பெஞ்சது அப்படின்னாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்டு நாங்களும் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஈஸியாக தெரிஞ்சது, மலை தானங்க ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு போயாச்சு. போய் பார்த்தா தான் தெரியுது படிக்கட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு 2-3 மலைக்கு படிக்கட்டு தான். சம்திங் 1500 படிக்கட்டுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஆனால் அதுலேயும் பாதி நாங்கள் போயிருக்கும்போது இந்த வெள்ளத்தில் மழை பெஞ்சு பூரா அரிச்சு கல் படியெல்லாம் கரெக்டாகவே இல்லை, கொஞ்சம் அந்நியவனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஏறணும். ஒரு கம்பு ஒன்று கையில் கொடுத்துருவாங்க, அதுக்கு 30 ரூபா சொல்கிறான். ஆமாம், இந்த கம்பு 30 ரூபா சொல்கிறாங்க. அதை ஒன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்.
தாண்டி போவோம். நம்ம நிற்கிற இடம் அதுலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி நம்ம நிற்கணும். வியூவை பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக இருக்கு. நிற்கிற பாறையே விளிம்பு தான். இந்த இடத்த கரெக்டாக எல்லோரும் தாண்டும் போது கல்லுகளை பிறக்கி இந்த மாதிரி கோயில் மாதிரி வேண்டுதல்களா அதை வச்சு நிறைவேறணுங்கிற மாதிரி இந்த மாதிரி கல்லை பூரா வரிசையாக அடுக்கி வச்சு போகிறாங்க. அனுப்புறம் கல்லை தேடுதாரு, கல் ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. நான் கல்லை வச்சுட்டு சொன்னேன். அதுவும் வந்த பாதையை திரும்பி பாருங்க மங்களா. அதே மாதிரி தான் நான் அவ்வளோ காட்டின வீடியோ அங்கேருந்து. இப்போது நம்ம இங்கேருந்து அங்கே பார்க்கணும். அங்கேருந்து இவ்வளோ காடு வந்திருக்கு. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. போவோம். இங்கே ஒருத்தனுக்கு டயர்ட் ஆகிட்டான். அதான் கொஞ்சம் அப்படியே நின்று போயிட்டுருக்கான். கஷ்டம் அவனுக்கு தான் தெரியுது. இருந்தாலும் நம்மளே போகிற ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்துடக்கூடாதுல்ல. இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நம்மளும் காட்டணும்ல. பாதியிலே தலைவனுக்கு கால் வேறு வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. இது எத்தனாவது மலை? 6ஆவதா? 5ஆவது. 6ஆவது மலை தலையில். அதை இறங்கி அடுத்து ஒன்று ஏற வேற செய்யணும். அங்கேருந்து அப்படியே சுற்றி இப்போ இங்கே வந்துருக்கு. இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. கால் வலி ஓவர் ஆயிடுச்சு. போக வேண்டியிருக்கு. இதுக்கு அந்த பக்கம் இறக்கமா இறக்கம் இருக்கு. வியூ நல்லா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு மேலே கீழே இறங்கி திரும்ப அவ்வளோ இடத்துக்கு ஏறணும். இந்த அதில் முடிவு இருக்கிறதா இந்த இடத்துக்கு போனாங்களா தெரியல. என்னத்த தம்பி என் பேரும் படணும். என்னன்னு மட்ட ரவீனா ரைட்டு. ஒரு வழியாக சமாதானத்துக்கு வந்தாச்சு. இறங்கி நீங்கள் ஒரு குளியில் போட்டு ரிட்டனு ஒரு உயரமான ஏற்றத்தில் ஏறதுக்கு ரெடி ஆகணும். முடிச்சாச்சு. தண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் கட்டி எடுத்து ஒரு தொட்டிக்கில் போட்டு குளிச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து நல்ல வேலைக்கு என்னாச்சு? ஸ்வீட்டை காமிக்கணும். பாதி காலி பண்ணிட்டேன். ஒத்தையிலே விட்டுட்டு ஒரு டப்பா ஸ்வீட்டும் தின்னுருக்கான் இந்த பே. அதனால தான் கிச்சு கிச்சுன்னு விளையாடுதான். அதையும் பார்த்துக்காங்க. ஒருத்தர் சென்னையில் இருக்காரு. பணத்துக்கு போயிட்டு வந்து போகிறேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம். அவர் சொன்னார் நிறைய முடிஞ்சாச்சு, நிறைய ஸ்வீட் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. அவர் பேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்வீட்டு சாப்பிட்டே இருக்கும். போக வேண்டியது அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இவ்வளோ நேரம் ஏறி இறங்க கால் வலிக்கு அந்த ஐஸை வச்சு பத்திரம். ஒரு வழியா நம்ம வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. இது பின் சைடு. ஒரு பாறையை அப்படி கூட சுற்றி அந்த பக்கம் மூடி போனேன். தந்து இருந்த பாறை ஏங்க சர்வான் சார் காய் சொல்லுங்க. செவங்கி என்னது
சிவனா இங்கே இருக்கும். வந்து சாமியை கும்பிட்டாச்சு. பேசுகிற சத்தம் கேட்க இல்லைன்னு தெரில. மணி பார்த்தா கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். ஆனால் காற்று ஃபுல்லாக காற்று அடிக்கு. வெயில் நம்மளுக்கு குளிர் தாங்க முடியாமல் வெயிலில் எப்படி பார்வையில் படுத்துருக்காங்க பாருங்க. அது வெயிலாகவே தெரில. நானே இப்போ வெயிலில் தான் நிற்கிறேன். ஆனால் ஒரு பயங்கர குளிர் காற்று அடிக்கு. வியூ அருமையாக இருக்குது. கீழே இறங்கணும். அடுத்த பெரிய டாஸ்க். இதுதான் சொனாய்னா என்னதுல சொனை நீர் தான் தண்ணி. இதில் ஒழுகுதெல்லாம் இதை தான் பிடிக்கணும் மொத்த மலையிலே. இதே மாதிரி எத்தனை 4 இடம் இருக்கோ? 3 இருக்குது. 3 இடத்துல தண்ணி பிடிக்கணுன்னா பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொண்டு வந்த தண்ணியை தான் சமைக்கணும். அதுவும் ஒழுக தான் செய்யுது. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.